ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முதல்ல நம்ம வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூவை எடுத்து அதில் ஒவ்வொரு பெட்டலாக ரிமூவ் பண்ணி அதில் இருக்கிற ஃப்ளவர்ஸை எடுக்கணும். அதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக் அப்புறமா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு பட்டு மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டா கசப்பு இருக்காது. அண்டு மெஸ்ஸி ஜாப் தான், பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வடை மாவு பண்ணுறதுக்கு நம்ம கடலப்பருப்பு ஒரு கப் அளவு கடலப்பருப்பை நம்ம ஊற வச்சுட்டு அதுலேயே நான் பூண்டு, இஞ்சி, அப்புறமா பச்சை மிளகாவும் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அதை அரைக்கும்போது ஒன்றா சேர்த்து அரைக்கலான்றதுக்காக. இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி, அப்புறமா உப்பு, மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம வாழைப்பூவை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கழுவி நம்ம மாவு கூட சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணுறோன்னா, ஏன்னா இந்த வாழைப்பூவில் இருக்கிற கசப்பு தன்மையை போக்குறதுக்காக இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணணும். அப்போது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம வாழைப்பூ நல்லா கட் பண்ணிவிட்டு ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வடைக்கு தேவையான அளவு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது போட்டு மிக்சிங் பவுலில் வச்சு ரெடியாக வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம மாவு அரைக்கலாம். மாவு அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் பட்டை, லவங்கம், அப்புறமா சோம்பு இது சேர்த்து இது கூடவே நம்ம போட்டு வச்சுருந்த பூண்டு, இஞ்சி, அப்புறமா பச்சை மிளகாவும் சேர்த்து கொஞ்சம் கடலப்பருப்பும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு செகண்ட் டைம் போடும்போது கோர்ஸாக அரைச்சிட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்கிற வெங்காயத்தோடு போட்டு வச்சுக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை வடிகட்டிட்டு போட்டு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கையை போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ நம்மளுடைய வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். இந்த வடை கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வாழைப்பூ ஒவ்வொரு பைட்ஸ்க்கும் கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸும் போடுங்க. தேங்க்யூ.